மாண்புமிகு உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய தேனி நகரத்திலிருந்து மதுரை செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே ஆர்ஓபி பிரிட்ஜ் கட்டப்பட்டு கடந்த ஆட்சியிலேயே டெண்டர் விடப்பட்டது. 5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் முக்கியமான பகுதியாக இருப்பதனால் மக்கள் பெரிதும் சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்பதனை விரைந்த பணியை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றியவர். அவர் கேட்ட அந்த கேள்வியை மனதிலே எடுத்துக்கொண்டு அதற்குரிய கடிதங்கள் எழுதி ஒன்றிய அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டு அந்த பணி விரைந்து செய்வதற்கு இந்த அரசு முயற்சிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் இருக்கிற தோக்கவாடியிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் இருக்கிற பால்மடை வரை புறவழிச்சாலை தேவை என்று பல முறை கேட்டிருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட அது தேவையான ஒன்று, அமைப்பதற்கான அந்த உறுதியை சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், கேள்வி என்ன சொல்லுங்க கரெக்டா? திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் துவக்கவாடி சந்திப்பிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் பால்மடை சந்திப்பு வரை அந்த புறவழிச்சாலை அமைத்து தரப்படுமா? திருச்செங்கோடு வந்தப்ப உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த திருச்செங்கோடுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரான உடனேயே எங்கே சாலை போடுறதே தெரியாத அளவுக்கு சாலை போட்டாச்சு. இந்த திருச்செங்கோடை பொறுத்த அளவுக்கு அவளை சுற்றி சாலை போட்டு விட்டாச்சு. இப்பொழுது கூட ஒரு புறவழிச்சாலை சென்றாண்டு கேட்டால் அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வாரம் கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோயிலுக்கு இன்னொரு மாற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு வேண்டிய டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கேட்கிற கேள்வியை மையமாக வைத்து அதற்கு வேண்டிய டிபிஆர் இந்த ஆண்டே தயாரிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் MSM ஆனந்தன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லடம் நகர பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள சாலையாக அமைந்திருக்கின்றது. இந்த சாலைக்கு ஒரு புறவழி சாலை, வழிவட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த திட்டம் பல்லடம் காளிவேளாம்பட்டியிலே துவங்கி மாணிக்காபுரம் குங்குமம்பாளையம் வழியாக மாதப்பூர் இடையும் வகையில் ஒரு வெளிவெளிச்சாலை அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு உண்டு என்றும் 13.85 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு வெளிவெட்டு சாலை அமைப்பதற்காக அரசாணை வெளியிடப்பட வேண்டிய பணியும் மதிப்பீட்டு தொகை ரூ.195 கோடி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் 2024-25 இந்த பணி எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார்கள். இதுவரை அந்த பணி துவங்கப்படவில்லை. எப்பொழுது துவங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அது தேசிய நெடுஞ்சாலை. பொதுவாக ஒரு பாலிசி என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை இணைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கமே சொல்லுகிறார்கள், நாங்களே புறவழிச்சாலை அமைச்சிக்கிறோம், மாநில நெடுஞ்சாலை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இப்படி கொள்ளுகிறார்கள். இருந்தாலும் அந்த பல்லடம் பகுதி மிக மிக நெருக்கமாக அந்த நகரத்திலே பார்க்கிற பொழுது மணிக்கணக்காக தான் வண்டிகள் நகருகின்ற நிலை இருக்கிறது. நான் இதை அறிந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து 2 கடிதங்களை கொடுத்தார்கள். நீங்கள் சொல்லுகிற அதே சாலையில் தான். அதனால் மாநில நிதியின் மூலமாக புறவழிச்சாலை அமைக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் இப்பொழுது திட்ட மதிப்பீடு தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அது முடிந்த உடனே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அது நிதி ஒதுக்கப்பட்டு நிதிக்கு ஏற்ப அந்த சாலையை முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரையிலே சென்னையிலிருந்து திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒரு ரிங் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு உள்வட்ட சாலை வழியாக இப்போது போக்குவரத்து மிகவும் நெரிசலாகிவிட்டது. நானும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோடும் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் சென்று வெளிவட்ட சாலைக்காக ஆய்வு செய்தார்கள் அமைச்சர் அவர்கள். அது ஒரு 48 கிலோமீட்டர் அளவிலே அந்த சாலை அமைத்தால் தென்பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் சௌரியமாக இருக்கும் என்பதை சொல்லி மாண்புமிகு அமைச்சர் இந்த ஆண்டு அதை செய்து தருவாரா என்பதை உங்கள் வாயிலாக அறிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்கள் கேட்ட அந்த திட்டம் குறித்து நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் அவர்கள் தொடர்ந்து அவரோடு சேர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நானும் நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் அவர்களும் அதை போன்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நாங்களே எங்கள் துறையின் அதிகாரி வைத்து இந்த புறவழிச்சாலை அமைப்பதை பொறுத்தளவுக்கு சித்தம்பட்டியில இருந்து அந்த திருமங்கலம் சாலையை இணைக்கிற சாலை, அந்த புறவழிச்சாலை ஏற்கனவே ஒரு புறவழிச்சாலை விமான நிலையத்தை ஒட்டி போகிறது. அது போடுகிற பொழுது கண்டிஷன் என்னன்னு சொன்னாக்கா, பக்கத்திலே சாலை போடக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் இருந்தது. ஆனால் 5 கிலோமீட்டர் தள்ளி போடுகிற பொழுது அந்த விதி தளர்த்தப்படுகிறது. அதனால் 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த புறவழிச்சாலை அமைப்பதற்கு வேண்டிய திட்ட மதிப்பீடெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக இந்த ஆண்டே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டே அந்த திட்டத்தை எடுத்துக்கொள்வதற்கு வேண்டிய துறையின் சார்பாக அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம்.